Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. திரு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சருக்கு வணக்கம் வைக்கிறார். திரு இபிஎஸ் அவர்களும் வைத்தாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை அவர் ஓபிஎஸ் உடைய வணக்கம் தானே அது? உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். திரு ஓபிஎஸ் எப்பொழுதுமே எல்லா பதவி ஏற்பிலையும் கடவுளையத்தான் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் இல்லையா? அதனால திமுக எம்எல்ஏக்கள் எப்படி பதவி ஏற்பார்களோ அதுபோல இம்முறை உளமாற உறுதிமொழிகின்றேன் அப்படின்னு கடவுள் அறிய அப்படிங்கிற வாசகத்தை தவிர்த்து உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். எப்பொழுதெல்லாம் அவர் சட்டமன்றத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய பாக்கெட்டில் பளிச்சிடும் செல்வி ஜெயலலிதாவுடைய புகைப்படம். ஆனால் இந்த முறை அந்த இடத்துல திரு மு.க. ஸ்டாலினுடைய படம் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இம்முறை திமுக டிக்கெட்டில் அவர் வென்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இல்லையா? திரு ஓ பன்னீர்செல்வம் அவருடைய வழமையான முறையிலிருந்து மாறி இந்த முறை உளமாற உறுதிமொழி ஏற்றுக் கொண்டிருக்கிறார். சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய திருநாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். நிறைய சுவாரஸ்யங்களை நம்ம பார்க்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்துல 2 முறையும் பொறுப்பேற்கிறாங்க. அதிமுக எப்பவுமே கடவுள் அறியத்தான். அஃப்கோர்ஸ் அதில் கடவுள் மறுப்பாளர்களும் இருக்கிறாங்க, அதற்கான ஸ்பேஸும் இருக்குங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. திமுகவினர் எப்பொழுதுமே உளமாற உறுதிமொழிகின்றேன் அப்படின்னு அவங்க பகுத்தறிவு பாதையில் அந்த முறையை தேர்ந்தெடுப்பாங்க. இதில் திரு ஓ பன்னீர்செல்வம் மிக தீவிரமான கடவுள் பக்தர். இந்த முறை திராவிட முன்னேற்ற கழக பாரம்பரியத்தை ஒட்டி உளமாற உறுதிமொழி ஏற்றுக்கொண்டிருக்கிறார். திரு அன்பழகன் மூத்த சட்டமன்ற உறுப்பினர், பலமுறை சட்டமன்ற உறுப்பினர், அதிமுகவின் முக்கியஸ்தர் பொறுப்பேற்கிறார். நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். இவரும் ஆல் வெதர் எம்எல்ஏ. எந்த பக்கம் அலை அடித்தாலும் அந்த தொகுதியை அவருடைய தொகுதியை வென்று வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன். அதே போலத்தான் அந்தரகம்தான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன். மிக நீண்ட சட்டமன்ற அனுபவம் கொண்டவர், திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர். எந்த பக்கம் அலடிச்சாலும் அவர் வெல்லக்கூடிய வாய்ப்பை பெறுபவர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன். அனிதா ராதாகிருஷ்ணன் பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். ஓகே, இதில் கவனித்து பார்க்கணும். நெற்றியில் குங்குமம், ஆனால் உளமாற பதவியேற்பு. உளமாற பதவி ஏற்பதனால கடவுள் மறுப்பு என்ற பொருள் அல்ல, அதை பிரகடனப்படுத்தாததுதான் பொருள். இல்லை அந்த கட்சியுடைய பாரம்பரியத்தை தொடர்வது பொருள். இப்போ வழக்கமான நிலையில இந்த காட்சி இயல்பான காட்சியாக இருந்திருக்கும். Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.